இன்றைய தியானம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மார்க்கு 7:20-23 வரை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொல்றார். ஆமென். கண்பார்ந்தவர்களே, நம்ம வாயின் வழியாக புசிக்கிறது ஒன்றும் நம்மளை தீட்டுப்படுத்தாது. அதுக்கு முன்னாடி அதை தான் சொல்லிட்டு வர்றார் அவருடைய சீஷர்களுக்கு. உள்ளே மனுஷருக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. மாறாக மனுஷனுக்குள்ளே இருந்து வெளியே புறப்பட்டு வருது பாருங்க, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்ன வரும்னு தான் 21, 22, 23 நம்ம வாசித்தோம். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து எது வருது? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. இதெல்லாம் மனுஷனுடைய உள்ளத்துல இருக்கான், இருதயத்துல இருக்கு. அதுதான் வெளியே புறப்பட்டு அவ்வப்பொழுது வந்து நம்மளை எல்லாரையும் தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். நீங்க இதே மார்க்கு 7:15 படிங்க. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளை தீட்டுப்படுத்துறது எதுனா நம்ம உள்ளத்திலிருந்து வருது பாருங்க. எல்லா பொல்லாத கபடான காரியங்கள் எல்லாம் உள்ளத்திலிருந்து தான் பெருக்கெடுத்து வருது. அதுதான் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய தீட்டுப்படுத்துமே ஒழிய நம்ம புசிக்கிறதுல ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சங்கீதம் 41 சங்கீதம் 6 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது சொல்றாரு, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். இந்த 41 சங்கீதத்தில் அவன் எந்த அளவுக்கு பிராண சிநேகிதனால, நம்பினவனால, அவனோடு கூட அப்பம் புசித்தவனால பாதிக்கப்பட்டார்னு தாவீது மிக தெளிவாக எழுதுறார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட சகோதரனே சகோதரியே, உனக்கும் எனக்கும் விரோதமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்மளை பார்க்க வரும்போது ரொம்ப அப்படியே வெளியே பார்க்கும்போது ஹோலியாக பேசுறது போல இருக்கும். ஆனால் அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, வஞ்சனையாக பேசுகிறான். ஒருத்தன் பார்க்க வந்தான், அவன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறான். இன்னைக்கு எழுத்தின்படி இந்த போராட்டத்தின் வழியாய் ஒருவேளை தகப்பனை, தாயே, சகோதரனே சகோதரியே, நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது. உங்கள் உள்ளத்திலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி நம்ம வாசிச்சோம் இல்லையா, மார்க் 7:21, 22. அதனால் நீங்கள் தீட்டுப்படாதபடிக்கு உங்களையும் நம்மையும் நம்ம காத்துக்கொள்ளணும்னு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:6 பாருங்க. ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வதிக்கணும். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். அந்த குணம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தருவார். பிரியமானவர்களே, எல்லாரையும் நம்ம வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். அந்த குணம் நமக்குள்ளே இல்லைன்னா இன்னைக்கு, ஆண்டவரே வாயத்திறந்தான் எனக்கு சாபம் வருது ஆண்டவரே, அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்க என்னையே நீங்கள் மாற்றுகள் நம்ம ஜெபிப்போம். பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது யாக்கோபு 1:14 பாருங்க, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அந்த இச்சைக்குரிய காரியங்கள் நீங்கள் மார்க் 7 படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எதெல்லாம் நமக்குள்ளே இருக்கோ, அதனால் நமக்குள்ளே இருக்கிற காரியங்களாலே, பாவங்களாலே, இச்சையாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு நம்ம சோதனைக்குள்ளாகிறோம். அப்போ அந்த சோதனைக்கு காரணம்
பிசாசுன்னு சில வேளையில் நம்ம பிசாசை சாட்டிடுறோம், ஆனால் நமக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் அதே யாக்கோபு 1:15 படிங்க. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். நமக்குள்ள இருக்கிற இச்சை தான் பாவமாக வெளியே வருது. அந்த பாவம் என்ன ஆகுது? மரணத்தை நமக்கு கொடுக்குது. நமக்கு ஏங்க அந்த மரணம்? நம்முடைய உள்ளம், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு இன்னைக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். இதே யாக்கோபு 3:6 யாக்கோபு எழுதுறார், நாவு நெருப்பு தான். அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது எதுன்னா, நம்முடைய நாவு. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்போ இந்த நாக்க ஒரு சுத்தம் பண்ணுங்க. ஏசாயா நாக்க எப்படி தூதன் வந்து அக்கினி குரட்டால் வந்து தொட்டானோ, ஐயோ நான் அதமானே அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாழறன்னு அவர் எப்படி அறிக்கை செஞ்சாரோ, அது போல நம்ம நாவை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தொடும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். இதை யாக்கோபு 4:1 பாருங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அப்ப நமக்கு தெரியுது நம்ம எதை நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம நாவு, நம்ம இருதயம் கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்துடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மார்க் 7:20, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்பா, எங்களுக்குள் இருக்கிற வஞ்சகம், எங்களுக்குள் இருக்கிற சூது, எங்களுக்குள் இருக்கிற ஆசைகள், எங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான களவுகள், துஷ்டத்தனங்கள், கபடு, ஆண்டவரே வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, எல்லாவற்றை காட்டிலும் பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், ஆண்டவரே வேசித்தனம், கொலைபாதகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கல்வாரி சிலுவையில் அறைகிறோம். எங்களுக்குள்ள எந்த இச்சைக்குரிய காரியங்களும் வேண்டாப்பா. எங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றும் வேண்டாம் கர்த்தாவே. எங்கள் அவயவங்களை கல்வாரி சிலுவையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நாவை விசேஷமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இச்சைகளை தூண்டுகிற காரியங்களை அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். ஆசீர்வதியம், தீட்டுப்படாமல் எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.